ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கிறது திருமுல்லவாயிலில் அப்பார்ட்மெண்ட் ப்ரைஸில் இருக்கிற ஒரு வில்லாவை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செமி டிமெண்டன்ட் வில்லா வந்துடும். அப்பார்ட்மெண்ட் தேடிட்டு இருக்கவங்களுக்கு இது பர்ஃபெக்ட் சாய்ஸாக இருக்கும் உங்களுக்கு. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த செமி இண்டிபெண்டன்ட் வில்லாவை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சைடு வந்து வால் ஷேரிங் வந்துடும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த லேண்ட் எல்லாமே உங்களுக்கு யூடிஎஸில் தான் வந்துடும். பட் இதுக்கும் உங்களுக்கு அப்பார்ட்மெண்ட்டுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு தனியாக டெரஸ்லாம் வராது, கார் பார்க்கிங் எதுவுமே தனியாக வராது, உங்களுக்கு டேங்க் எதுவுமே தனியாக வராது. ஆனால் இதை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு இது எல்லாமே இண்டிவிஜுவலாகவே வந்துடும். இதுதான் உங்களுக்கு அப்பார்ட்மெண்ட்டுக்கும் இதுக்கு உள்ள டிஃப்ரெண்ட்டு. இந்த வில்லாவோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருமுல்லவாயிலில் இருக்கிற பச்சையம்மன் கோயிலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ரோட்டில் தான் இந்த வில்லாவோட லொக்கேஷன் இருக்குது. இந்த வில்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே தான் இருக்குது. இதோடைய லேண்ட் ஏரியான்னு பார்க்கும்போது உங்களுக்கு 700 ஸ்கொயர் ஃபீட்டும், இதோட பில்டப் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா 1435 ஸ்கொயர் ஃபீட்டும் வந்துடும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்ட் ஃபேஸிங்கில் தான் இந்த வில்லா அமைஞ்சு. ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு பெரிய ஹால் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஹாலோட சைஸ்ன்னு பார்க்கும்போது உங்களுக்கு 10x 17 சைஸில் வந்துடும். இது உங்களுக்கு நல்லா ஸ்பேஷியஸாகவே இருக்கும். இது டியூப்ளெக்ஸ் வில்லான்றதுனால உங்களுக்கு உள்ளேயே ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்துடும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து கிச்சன் தான். கிச்சனோட சைஸ்ன்னு பார்க்கும்போது உங்களுக்கு 10x 6 சைஸில் வந்துடும். இது உள்ளேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷெல்ஃபு எல்லாமே இது உள்ளேயே வந்துடும். உங்களுக்கு ஒரு ஸ்டெப்ஸு கீழே வந்து ஒரு பாத்ரூம் ஒன்று வந்துடும். இதோட சைஸ்ன்னு பார்க்கும்போது உங்களுக்கு 6x 4 சைஸில் வந்துடும். நெக்ஸ்ட் நம்ம ஸ்டெப்ஸ் ஏறி மேலே வரும்போது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து 2 பெட்ரூம் வந்துடும். பெட்ரூம் நம்ம ஃபஸ்ட் பெட்ரூம் பார்க்கும்போது உங்களுக்கு 10x 13 சைஸில் வந்துடும். இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாகவே இருக்கும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பால்கனி வந்துடும், ஒரு அட்டாச்சு பாத்ரூம் வந்துடும். பால்கனியோட சைஸ்ன்னு பார்க்கும்போது உங்களுக்கு 5x 5 சைஸ்லேயும், பாத்ரூமோட சைஸ்ன்னு பார்க்கும்போது 5x 5 சைஸ்லையும் சேம் சைஸ்லேயும் வந்துடும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் பெட்ரூம் பார்க்கும்போது உங்களுக்கு 10x 14 சைஸில் வந்துடும். இதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஃப்ட்டு ஷெல்ஃபு எல்லாமே உள்ளேயே வந்துடும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஒரு அட்டாச்சு பாத்ரூம் வரும். இந்த பாத்ரூமோட சைஸ்ன்னு பார்க்கும்போது உங்களுக்கு 6x 5 சைஸில் வந்துடும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டெரஸ் தான் பார்த்துட்ருக்கோம். இந்த டெரஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட்ரூம் வச்சு அதுக்கு மேலே 2 இண்டிவிஜுவல் டேங்க் வச்சுருக்காங்க. இதுதான் உங்களுக்கு அப்பார்ட்மெண்ட்டுக்கும் இந்த வில்லாக்கும் உள்ள பெரிய ப்ளஸ்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு இண்டிவிஜுவல் கார் பார்க்கிங் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த கார் பார்க்கிங்கோட சைஸ்ன்னு பார்க்கும்போது உங்களுக்கு 8x 18 சைஸில் வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.